ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதினா ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு ஜாரில் மிளகு, சீரகம், முதல்ல இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு 15 பல் பூண்டு இதில் நம்ம சேர்த்து இதையும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நான் லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். எடுத்து அதை கரைச்சிட்டு முதல்ல அந்த தொக்கை எடுத்துட்டு அப்புறம் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த குண்டா சூடான உடனே சுத்தமான கடலெண்ணெய், நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா வதங்கி வரட்டேன். இப்போ இது நல்லா வதங்கின உடனே இப்போ இந்த தக்காளியும் புளி கரைசலும் இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பொங்கு வர நேரத்தில் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு இது சேர்த்துடலாம். மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ரசம், நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ இது கொதிச்சு வரட்டும். இந்த ரசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்கேற்ற புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த ரசத்தை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.